இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் சத்தான பிரண்டை தோசை தான் செய்ய போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைட்டை பிடிச்சிக்கோங்க, ஷேர் பண்ணோன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் அழுத்துங்க. தேவையான பொருட்கள் ஒன்றும் இல்லைங்க. தோசை மாவு, சீரகம், சோம்பு, மிளகை மிக்சியில் அடிச்சிருக்கோம். பிரண்டையை சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. நாராகவும் சேர்த்துறாதீங்க, முத்துனதையும் சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி நாரை எடுத்துக்கோங்க. உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் பசி எடுக்கலாட்டி இந்த மாதிரி பிரண்டை தோசை செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும், விரும்பியும் சாப்பிடுவாங்க, பசியும் எடுக்கும். பிரண்டையெல்லாம் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. நிறைய பேர் வதக்காமல் சேர்க்குறனால நாக்கெல்லாம் அரிக்கும். இப்போ சுத்தம் பண்ண பிரண்டையெல்லாம் வதக்கிக்குவோம். முத்துன பிரண்டையெல்லாம் சேர்க்காதீங்க. பிரண்டை கொழுந்தையும் இலை இருக்கிறதையும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாகவும் வதங்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கருக விட்டுறாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நாக்கெல்லாம் அரிக்காது. வதக்கின பிரண்டையெல்லாம் மிக்ஸி ஜாரில் எடுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருந்த சீரகம், மிளகு, சோம்பெல்லாம் சேர்த்துக்குவோம். நாராக இல்லாமல் நல்லா நைஸாக அடித்து வச்சுக்கோங்க. மிக்சியில் அடித்து வச்சுருந்த பிரண்டையை தோசை மாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். உங்களுக்கு தோசை நல்லா க்ரீன் கலரில் வரணும்னா பிரண்டையை கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. இதே குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம தோசை ஊற்றி எடுக்க வேண்டியதான். பேன் நல்லா ஹீட் ஆனோன்னே தோசையை ஊற்றிக்குவோம். நீங்கள் நார்மலாக எப்படி தோசை ஊற்றுவீங்களோ அந்த மாதிரியே ஊற்றிக்கோங்க. தோசை கல்லையும் ஒட்டாது. உங்களுக்கு தோசை எடுக்கும்போதே நல்லா வரும். உங்களுக்கு மூளை பிரச்சனை இருந்துச்சுன்னா சாப்பாட்டில் பிரண்டையை அடிக்கடி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மூளை பிரச்சனை படிப்படியாக சரியாயிடும். உங்களுக்கு செரிமான ப்ராப்ளம் எது இருந்துச்சுன்னா பிரண்டையை சாப்பிட்டீங்கன்னா நல்லாவே பலன் தரும். இப்போ தோசையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். நீங்கள் பிரண்டையில் சட்னி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே கார்டு கொடுக்குறோம், அதை டச் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்மளோட பிரண்டை தோசை ரெடி. இந்த வீடியோக்கான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லி எங்களுக்கு தெரியப்படுத்துங்க.